ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். எழில் இப்போ அந்த ஃபுட்டை எங்கே டெஸ்ட்டு கொடுக்குறது அப்படின்னு தெரியாமல் அலைஞ்சிட்ருக்கிறாரு. அவர் ஃப்ரெண்டு ஜானு இப்போது எழிலுக்கு கால் பண்ணுறாங்க. என் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கான அட்ரஸை நான் அனுப்புகிறேன், நீ போய் அப்பாவோட நேம் மட்டும் சொன்னால் போதும், உனக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்தோட அட்ரஸை மெசேஜ் பண்ணுறாங்க. எழிலும் அதை பார்த்து கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அந்த லேப் இன்சார்ஜ்கிட்ட சொல்கிறாரு, அம்மா ஒரு இல்லத்துக்கு சமைச்சு கொடுத்தாங்க, அந்த சாப்பாடை சாப்பிட்டு அங்கே இருக்க குழந்தைகள்லாம் மயங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் அதே சாப்பாடை தான் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்டோம் சார், எங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஃபுட்டை கொடுத்துட்டு போங்க, நான் கண்டிப்பாக ரிப்போர்ட் ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. மறுநாள் காலையில் இப்போது ராதிகா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. மயூ வீட்டு வாசலில் உட்காந்துட்ருக்குறாங்க. அப்போ பேப்பர் போடுறவங்க பேப்பர் தூக்கி போட்டு போகிறாங்க. அதை கொண்டு போய் இப்போது ராதிகாட்ட கொடுக்குறாங்க. மயூ, ஏமா என் கையில் கொடுக்காம பேப்பரை இப்படி தூக்கி போட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பேப்பரை எடுத்து இப்போ பார்க்குறாங்க ராதிகா. அதில் பாக்கியா கைதானதுக்கான நியூஸ் இருக்குது. அதை பார்த்த உடனே இதில் என்னோட பேர் வந்திருக்கு கோபி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நியூஸை ரீட் பண்ணி காமிக்கிறாங்க. கோபிக்கு என்னோட பேர் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் வந்துருச்சுல கோபி அப்படின்னு வருத்தப்படுறாங்க. கோபி சொல்கிறாரு, அதான் உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நீ தான் வெளியில் வந்துட்டேயே, உன் ஃபோட்டோ எதுவும் வரலன்னு சந்தோஷப்படு அப்படின்னு சொல்கிறாரு. எழில் இப்போ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்குறதுக்காக போகிறாரு. அந்த டெஸ்ட் பண்ணவர் சொல்கிறாரு, அந்த லட்டு தான் ரொம்ப பழசு, அதனால தான் ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. எழில் செல்லியன் 2 பேருமே இப்போது வீட்டுக்கு வராங்க. செல்வி இப்போது, என்ன நீங்கள் 2 பேரும் வரீங்க, அக்காவை கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மாவை இனிமேல் கோர்ட்டில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு எழில் சொல்கிறாரு. அம்மாவை நான் எப்படி வெளியில் கூட்டிகிட்டு வரதுன்னே தெரியலை, நீங்கள் கொடுத்த லட்டு தான்க்கா ரொம்ப பழசு, அதனால தான் ஃபுட் பாய்சன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. கேட்ட உடனே செல்வி சொல்கிறாங்க, நம்ம சாப்பாடு தான் செஞ்சு கொடுத்தோம் தம்பி, நம்ம லட்டே கொடுக்கலையே தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஞாபகம் வருது, அந்த இல்லத்துக்கு நான் சாப்பாடு கொண்டு போகிறப்ப வேற ஒருத்தர் வந்து அந்த லட்டை கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே எழில் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த ஒரு ஆதாரம் போதும், அம்மாவை நான் கண்டிப்பாக வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நேராக இப்போ அந்த இல்லத்துக்கு போகிறாரு. போய் அம்மா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நான் தான் சொல்லிகிட்டே இருந்தேனே, நீங்கள் ஏன் நம்பலை மேடம் அப்படின்னு கேட்குறாரு. அம்மா சமைச்சு கொடுத்த சாப்பாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு, ஆனால் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்த லட்டில் தான் பிரச்சனைன்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த லட்டு நீங்கள் கொடுத்தது தானே அப்படின்னு அந்த இன்சார்ஜ் மேடம் சொல்கிறாங்க. நீங்கள் கொடுத்த மெனுவில் அந்த லட்டே கிடையாது மேடம் அப்படின்னு சொல்கிறாரு எழில். விசாரணைன்னு வரும்போது, அம்மா அந்த லட்டு கொடுக்கல, அந்த லட்டு கொடுத்தது யாருன்னு நீங்கள் தான் மேடம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு எழில். அடுத்ததாக கோர்ட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. பாக்கியாவோட கேஸ் இப்போ விசாரணைக்கு வருது. சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களை வச்சு பார்க்குறப்ப பாக்கியா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் பாக்கியாவை விடுதலை பண்ணிடுறாங்க. பாக்கியா இப்போ கோர்ட்லேருந்து வெளியில் வராங்க. எழில் செலியன் 2 பேரும் வாசலில் நின்றுட்டுருக்குறாங்க. பாக்கியா எழில் செலியா அப்படின்னு கூப்பிடுறாங்க. பாக்கியா வந்ததை பார்த்த உடனே 2 பேரும் ரொம்ப பாசமாக வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அதோட இன்னையோட எபிசோட் முடியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.